வணக்கம். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். அதாவதுங்க, கன்னிராசிக்கு குருப்பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்கும்? கன்னிராசிக்கு 4 குடையவனும் 7 குடையவனும் குரு பகவான். 4க்கும் 7 குடையவன் குரு பகவான் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல, ராசிக்கு கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் ஆட்சி வீடு தான், புதனோட வீடு தான். கன்னியும் புதனோட வீடு, மிதனமும் கன்னியோட வீடு. அதாவது மிதனமும் புதனோட வீடு, கன்னியும் புதனோட வீடு தான். அப்போ கன்னிராசி காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துக்கு, அதாவது காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடத்துக்குடைய குருவும் 4ஆம் இடத்துக்கு குருவுன்னு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்காந்தா பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4க்கும் 7 கூடையவன். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நண்பர், கூட்டாளி, மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. குருவாக இருக்கார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ராகுக்கு எது சனி, சூரியன், சந்திரன் தேய்புறையில் அது மாதிரிலாம் இல்லை. அப்போ 10ஆம் இடத்துல இருந்தால் பதவி போயிடுமா? பதவியெல்லாம் போகாதுங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பதவியெல்லாம் போகாது, கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி அதிபருக்கு இப்போ இதில் என்ன ஒரு கணக்குனா, கன்னிராசியில் வந்து இது வரைக்கும் கேதுவோன் ராசியில் இருந்தார். 7ஆம் இடத்துல ராகு இருந்தார். இவர் வந்து கோச்சாரம். இப்போ குருப்பெயர்ச்சி, கன்னிராசிக்கு குருப்பெயர்ச்சி சொல்கிறதுமே கோச்சாரம் தான். ஏற்கனவே வந்து என்னென்னா, கன்னிராசியில் வந்து கேது போனிருந்தார், 7ஆம் இடத்துல ராகு போனிருந்தார். ஒரு தொல்லையை கொடுத்தார். என்னென்னா, கன்னிராசினாலே காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம்னா கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, கணவர்னால மன வருத்தம் பிரச்சனை, மன்னிக்க முடியாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க கணவர்மார்கள். அந்த மாதிரி வந்து பெண்களாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் பிரச்சனை, பிரிவினை கொடுக்கறது. கன்னிராசினா காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ நோய், கடன், எதிரி, பிரச்சனை சிக்கல் சந்திக்கணும். அது மாதிரி தான் வந்து அந்த கன்னியில் கேது போன் இருக்கும்போது, 7ஆம் இடத்துல ராகு போன் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி அந்த கன்னிராசியில் வந்து அந்த ராசியிலே வந்து கேது போன், 7ஆம் இடத்துல ராகு போன்றதுன்னா, கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த மாதிரி 7ஆம் இடங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடிட்டுருக்கு. பொதுவாக வந்து காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி, அது புதன் வீடாவது. அந்த அதாவது புதன் திசையோ, புதன் புத்தியோ, புதன் அந்தரமோ ஓடிட்டு இருந்தாலே பார்த்தீங்கன்னா, அந்த கடன் சம்மந்தப்பட்டது, மன வருத்தம் பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு பிரச்சனை சிக்கல், இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய சாதகமே. அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இன்றைக்கி வந்து அப்போ ராகு கேது பயிற்சி முடிஞ்சது. இப்போ கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல கேது போயிட்டார். ஆமாம், எதை பாருங்கள். அதே 6ஆம் இடத்துக்கு வந்து ராகு போயிட்டார். இந்த கன்னிராசிக்கு 10க்கு உடையவனும் 7க்கு உடையவனும் உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி போயிட்டு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ புதன் வீட்டில் தான் இருக்கார். ஆனால் உங்களுக்கு பதவி போயிருமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அதெல்லாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்லதே நடக்கும் கன்னி. ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், குரு என்ன பார்வை பார்க்குறாரு மெயினாக. இப்போ ஏன் நான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் பதவி போயிடும் அப்படின்னு சில பேர் பயப்படுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களும் யோசனை பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அப்போ 10ஆம் இடத்துல வந்து புதன் வீடு, கன்னியும் புதன் வீடு, அதாவது மிதுனும் புதன் வீடு. அந்த 10ஆம் இடத்துல வந்து குரு போனால் பதவி போகாது. ஏன் போகாது அப்படின்னா, அந்த 10ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் பார்வையாக கன்னிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்துல தனம், குடும்ப, வாக்கு, வருமானம். அப்படி வருமானத்துக்கு எடுக்க மாட்டார் குரு பகவான். கண்டிப்பாக உங்களுக்கு குரு நல்லதே கொடுப்பார். இந்த கன்னிராசிக்கு குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே நேரத்துக்கு பாருங்கள், கன்னி ராசிக்கு குரு வந்து இப்போ 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே நேரத்துக்கு வந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அதனால வந்து எந்த பிரச்சனை சிக்கலும் வராதுங்க. நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே பாருங்கள், அதே 9ஆம் பார்வையாக பார்க்கும். இப்போ குரு பாருங்கள், 5ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். குரு வந்து 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குது. ஆனால் கன்னிராசிக்கு 4ஆம் இடம். அதே நேரத்துக்கு வந்து குரு 9ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது கும்பத்தை பார்க்கும். அப்போ அந்த கும்பத்தை வந்து 9ஆம் இடம். அப்போ அந்த கணக்குக்கு 9ஆம் இடம், கன்னிக்கு 6ஆம் இடமாக வரும். அப்போ 6ஆம் இடம்னா வயிறு சார்ந்த உடம்பு. அப்போ உடம்புல வந்து செரிமான கோளாறு. அதாவது நீங்கள் இந்த வெய்ய காலத்துலலாம் கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புட்டு எடுத்துக்கிறது வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இல்லைன்னா வயிற்றுக்கு சேராது, வயிற்றில் வந்து தொந்தரவு கொடுத்துட்டு போகும். இதுதானே ஒழிஞ்சு மற்றபடி எந்த தொந்தரவு உங்களுக்கு வராதுங்க. என்னங்க, நீங்கள் கன்னிராசி அனைவரும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது மிதுனத்துக்கு சரியில்லை, அதாவது கடகத்துக்கும் சரியில்லை, சிம்மத்துக்கு ஒரு சுமார் தான். ஆனால் கன்னிக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எந்த வகையிலே வந்து நகைச்சுவாக பேசி செம்மாளிக்கூடிய உள்ளவங்க வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் 1008 கஷ்டம், 1008 பிரச்சனை சிக்கல் வந்தாலும் வெளியே உலகத்தில் வந்து நீங்கள் நகைச்சுவாக பேசி வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை இங்கே வெளியே கொண்டு வர மாட்டீங்க. இதுதான் கன்னி ராசியோட மேய்மை. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.